கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மார்க்கு அதிகாரம் 14 வசனம் 3. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சூழ்நிலைகளை எண்ணி ஒரு நாளும் கவலைப்பட்டு கர்த்தரை விட்டு வழி விலகாமல் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து இருக்க வேண்டும். மார்க்கு 14:3 அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டுள்ளது. மரியாளிடத்தில் விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணி இருந்தது. ஆனால் அவள் அதை விலையேற பெற்ற தைலம் என்று சொல்லி அதை பத்திரமாக வைக்காமல் அதை உடைத்த போதுதான் அந்த தைலத்தின் வாசனை எங்கும் பரவியது. அதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பாவிகளாகிய நம்மை கர்த்தர் கிருபையாய் தேடி வந்து மீட்டெடுத்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து விலையேற பெற்றவர்களாய் மாற்றியுள்ளார். விலையேற பெற்ற நாம் அப்படியே பாதுகாக்கப்பட்டால் பிறருக்கு பயன் தர முடியாது. ஆனால் உடைக்கப்படும் போது தான் நாம் உருவாக்கப்பட முடியும். ஆனால் அநேகர் உடைக்கப்படும் வேளையில் சகிக்காமல் பின்வரும் ஆசீர்வாதத்தை எண்ணாமல் வழி விலகி செல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உடைக்கப்பட்டால்தான் அவருக்குள் இன்னும் நாம் நெருங்கி அவருக்காக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வாசனை திரவியமாக நாம் மாற முடியும். ஆகவே தான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வருகின்றது. அந்த பாடுகளை கர்த்தருடைய கரம் பிடித்து கடக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாகிய நாம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம், அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் சில வேளைகளில் உடைக்கப்படாமல் அப்படியே இருந்துவிட்டால் நாம் ஒரு பயனும் இல்லாமல் போய்விடுவோம். ஒரு செழிப்பான சமாதானம் சந்தோஷமுள்ள வாழ்வு பாடுகளற்ற வாழ்வாக நமக்கு இருக்குமானால் வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள் கஷ்டங்கள் எதையுமே அறியாதவர்களாய் நாம் இருப்போம். ஆனால் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தான், நாம் உடைக்கப்படும் போது தான் நாம் கர்த்தரை இன்னும் அதிகமாக தேடுவோம். நாம் உடைக்கப்படும் நேரங்களில் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்து அவருடைய கரத்திற்குள் நம்மை மறைத்து தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்மை பாதுகாத்து அவர் நம்மை நடத்தும் போது தான் அதை நாம் அநேகரிடத்தில் சொல்லி கர்த்தர் இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்லி நாம் வாசனை உள்ளவர்களாய் அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் மாற முடியும். ஆகவே சில நேரங்களில் பாடுகள் வரும்போது அதை எண்ணி கர்த்தரை முறுமுறுக்காதிருப்போம். பாடுகள் வந்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம்மை நேசிக்கும் பரம தகப்பனவர், நமக்காக ஜீவனையே தந்தவர், பாடுகளில் நம்மை கைவிட்டு போவதில்லை. ஆகவே அவரை விட்டு விலகாமல் அவரை பற்றி கொண்டு அவருக்காக உறுதியாய் வாழ்வோம். நமக்காக அவர் அற்புதங்களை செய்து அவருடைய நாமத்தை நம்மை கொண்டு பிரஸ்தாபப்படுத்துவார். ஆகவே விசுவாசம் உள்ளவர்களாய் அதிகமாய் அவரை நேசித்து அவர் மார்பில் சாய்ந்து அவர் கரம் பிடித்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளை காணும்படியாகவும் உம்மை அதிகமாய் நாங்கள் நேசிக்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் பாடுகளில் நாங்கள்
அநேகருக்கு பயன் தருகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒருபோதும் பாடுகளை கண்டு துவண்டு போய் உம்மை விட்டு வழி விலகாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை கொண்டு உம்முடைய நாமத்தை நீர் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.